வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னாக்கா 12th ஹிஸ்ட்ரியில் 9th, 10th அண்ட் 17th சாப்டர்ஸ் இல்லை சில இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னாக்கா, விச் அமாங் த ஃபாலோவிங் மூவர் the first resolution in the first session of the Indian National Congress? Which among the following moved the first resolution in the first session of the Indian National Congress? In all options கொடுத்திருக்காங்க. ஸ்ரீனிவாச பிள்ளை, லட்சுமி நரசு செட்டி, ரங்கசாமி நாயக், சுப்பிரமணிய ஐயர். நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்ம யாரை ஃபர்ஸ்ட் தெரியும்னாக்கா ஸ்ரீனிவாச பிள்ளை தெரியும் இல்லையா. இப்போ ஸ்ரீனிவாச பிள்ளைன்ற பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ஸ்ரீனிவாச பிள்ளை மெயின் இன்வால்மெண்ட். ஸ்ரீனிவாச பிள்ளை முதல் இயக்க, அதாவது தேசிய இயக்கத்துல முதல் வரக்கூடிய பர்சன் ஸ்ரீனிவாச பிள்ளை. லட்சுமி நரசு செட்டி, ரங்கைய நாயுடு, சுப்பிரமணிய ஐயர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதர் 3 person it is involvement of other kind of movement. ஃபார் எக்ஸாம்பிள் சத்தியகிரகா சொல்றோம் இல்லையா, உப்பு சத்தியகிரகம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு யார் வருவாங்க அப்படின்னா மகாத்மா காந்தி வருவாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய லட்சுமி நரசு செட்டி, சுப்பிரமணிய ஐயர், ரங்கைய நாயுடு, இந்த 3 பேருமே மற்றொரு இயக்கத்துல ஈடுபடக்கூடிய பர்சன் சொல்றாங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் சீனிவாச பிள்ளை. Which one is the main impact on Bengal partition? Surat split, Caliphate movement, Swadhish movement, none of the above. வங்க பிரிவினையின் முக்கிய விளைவான பங்கு. சூரத் பிளவு, கிலாபாத் இயக்கம், சுதேசி இயக்கம், ஏழுநிலை. இங்க சுராஜ் ஸ்பிளிட்ன்றது தான் நமக்கு மெயின் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஸோ விச் இஸ் த மெயின் இம்பாக்ட் அண்ட் பெங்கால் பார்ட்டிஷன்ஸ். ஸோ ஸ்வாதிஷ் மூவ்மெண்ட், காலிஃபாட் மூவ்மெண்ட் அப்படின்னா, ஸ்வாதிஷ் மூவ்மெண்ட் தேசிய இயக்கம், அதாவது சுதேசி இயக்கம் அப்படின்னா நமக்கு சுதேசி இயக்கம்னு பாரதியார் வருவார் இல்லையா, பாரதியார். இப்போ சூரத் ஸ்பிளிட் அப்படின்னா வங்க பிரிவினையின் முக்கிய விளைவு சூரத் பிளவு சொல்றோம். சூரத், இப்போ சூரத்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னாக்கா வங்கம். ஸோ வங்கம்னா சூரத்து நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது. Which one is the main impact on Bengal partition? Is the right answer Surat split. Match the following. Correct only. Surat split, Mahajana Sabha, Salt Satyagraha, Death of Gandhi. சூரத் ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த இயர் தெரியும் இல்லையா. சூரத் ஸ்பிளிட், மகாஜன சபா, சால்ட் சத்தியகிரகா. சால்ட் சத்தியகிரகம் எப்ப நடந்தது அப்படின்னா 1930 சொல்றோம் இல்லையா, 1930. ஸோ 1930 சால்ட் சத்தியகிரகம் வந்தது. ஸோ மகாஜன சபா அப்படின்னாக்கா, மகாஜன சபா 1884. சூரத் ஸ்பிளிட்னாக்கா நமக்கு சூரத் ஸ்பிளிட்னுடைய இந்த இயர்ல கிடையாது. ஸோ சூரத் ஸ்பிளிட் 1852 கொடுத்துருக்காங்க. மகாஜன சபா 1884, சால்ட் சத்தியகிரகா 1905, டெத் ஆஃப் காந்தி 1911 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மகாஜன சபான்றது தான் நமக்கு என்னதுன்னா 1884 சொல்றோம். சூரத் பிளவு, மகாஜன சபா, உப்பு சத்தியாகிரகம், காந்தி இறப்பு. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகளில் 1852 நம்ம சூரத் பிளவு கிடையாது. 1884 மகாஜன சபா என குறிக்கக்கூடிய ஆண்டு. உப்பு சத்தியாகிரகம் 1930 நடந்ததால இது உப்பு சத்தியாகிரகம் கிடையாது. ஸோ இங்க நமக்கு மெயின் ஆன்சர் என்னன்னாக்கா மகாஜன சபை
ரைட் ஆன்சர். மகாஜன சபை 1884 நடைபெற்ற ஒரு புரட்சி. Which one of the person he was called TNCC and the AICC president of Salt Satyagraha? Which one of the person he was called TNCC and the AICC president of Salt Satyagraha சொல்றோம். சி ராஜகோபாலாச்சாரி, காமராஜ், திருப்பூர் குமரன், A and B ஆன்சர். அப்படின்னு இங்க 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்றாங்க, உப்பு சத்தியாகிரகத்தில் TNCC மற்றும் AICC முதல்வராக இருந்தவர் யார்? ராஜகோபாலாச்சாரி, காமராஜ், திருப்பூர் குமரன். A மற்றும் B சொல்லியிருக்காங்க. இங்க நமக்கு ராஜகோபாலாச்சாரி இஸ் a main involvement of the president of சத்தியாகிரகா சொல்றோம். மெயினா ராஜகோபாலாச்சாரி he was the president of Salt Satyagraha. சோ நம்ம காந்தி அப்படி எடுத்தோம்னாக்கா அவர் தண்டி யாத்திரை மேற்கொண்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் உப்பு சத்தியாகிரகத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பங்கேற்பாளர். அவருடைய துவக்கம் மற்றும் சத்தியாகிரகன்றது இங்க பிரசிடென்ட் முதல்வராக இருந்தவர் மட்டும் யாருனாக்க ராஜகோபாலாச்சாரி. அப்போ நம்ம கொஸ்டின்ஸ்ல கேட்டாக்க உப்பு சத்தியாகிரகத்தில் TNCC மற்றும் AICC முதல்வராக இருந்த அறிவியல் அறிஞர் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த முதல்வராக இருந்தவர் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ராஜகோபாலாச்சாரி. காமராஜர் பார்த்தீங்கன்னாக்க அவர் முதல்வராக இருந்தவர், தமிழ்நாட்டுல முதல்வராக இருந்தவர். திருப்பூர் குமரன் கொடியை காத்த வள்ளல் சொல்லுவோம், கொடியை காத்த குமரன், திருப்பூர் குமரன். அப்ப இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் வரக்கூடிய ஒரு பர்சன் ராஜகோபாலாச்சாரி. Match the following: Subramania Bharati, Swalsitmitran, Mr. Annie Besant, Madras Mahajana Sabha, Subramani Iyer, New India, Anand Charlu, India. Subramani Bharati, Sudesi Mitran. Sudesi Mitran is a main involvement. So Subramania Bharati, he was mainly involvement or initially of the ministry, the Sudesi Mitran. Annie Besant நமக்கு நியூ இந்தியால வரக்கூடிய ஒரு பர்சன் Annie Besant. Then சுப்பிரமணி ஐயர் அப்படின்னா என்ன சொல்றது, இங்க சுப்பிரமணி ஐயர் மெட்ராஸ் மகாஜன சபா கிடையாது, அங்கச்சார்ல பார்த்தீங்கன்னா இந்தியா கிடையாது. சோ இங்க மெயின் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு சுப்பிரமணி பாரதி கரெக்ட் ஆன்சர். சுதேசி மித்ரன், சுப்பிரமணிய பாரதியார், சுதேசி மித்திரன், அன்னி பெசன்ட் அம்மையார், சென்னை மகாஜன சங்கம், ஜி சுப்பிரமணிய ஐயர், நியூ இந்தியா, பி அனந்த சாரலு, இந்தியா. சுப்பிரமணிய பாரதியார் தான் சுதேசி மித்திரன் இயக்கத்தை கொண்டு வந்தவங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் பார்த்தீங்கன்னாக்கா நியூ இந்தியா ஒரு கொள்கை ஏற்படுத்தியவர் அன்னி பெசன்ட் சொல்றோம். ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு இங்க எந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. பார்த்தீங்கன்னாக்கா அனந்தச்சாரலு இந்தியா கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு என்னன்னாக்கா கரெக்ட் ஆன்சர் எதுனாக்கா சுப்பிரமணிய பாரதியார். The Vedaranyam Salt Satyagraha was led by Gandhi, Rajaji, VOC, Kamaraj. Gandhi is the only involvement of Salt Satyagraha, but Salt Satyagraha is a different to the Vedaranyam. So Vedaranyam Salt Satyagraha was led by Rajaji. So Kamaraj, VOC, the two person is not involved or not led by Vedaranyam Salt Satyagraha. So mainly Rajaji is a very important person. So led by Vedaranyam Salt Satyagraha. Vedaranyam உப்பு சத்தியாகிரகத்தை வழிநடத்தியவர் காந்தி, ராஜாஜி, VOC, காமராஜ்.
ஸோ காந்தி, ராஜாஜி, விஓசி, காமராஜ் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னா நமக்கு யார் ஞாபகம் வருவாங்க? காந்தி ஞாபகம் வருவாங்க. பட் இங்க வேதராணியும் கொடுத்துருக்காங்க. வேதராணி உப்பு சத்தியாகிரகத்தை வழிநடத்தியவர். ஸோ வழிநடத்திய ஒரு பர்சன் யாருனாக்கா ராஜாஜி. Aryabhatta referred to Central India, Sri Lanka, South India, North India. Aryabhatta referred to Central India, Sri Lanka, South India, North India. So the best answer, North India. Central India is not referred Ayurveda, including Sri Lanka and South India. ஆரியவர்த்தம் எனப்படுவது மத்திய இந்தியா, இலங்கை, தென்னிந்தியா, வட இந்தியா. மத்திய இந்தியா, இலங்கை, தென்னிந்தியா, வட இந்தியா. ஆரியவர்த்தம் என்பது வட இந்தியா. மத்திய இந்தியா, இலங்கை, தென்னிந்தியா இது கிடையாது. ஸோ மத்திய இந்தியானா நமக்கு ஆரியவர்த்தம் கிடையாது. நமக்கு வந்து வட இந்தியா மட்டும்தான் வந்து ஆரியவர்த்தம் என்று அழைக்கப்படுவது. Bimbisara belongs to which dynasty? Haringa dynasty, Sisunaga dynasty, Nanda dynasty, Maurya dynasty. Bimbisara belongs to which dynasty? Haringa dynasty. So other 3 persons, Sisunaga, Nanda, Maurya dynasty is other categories of the dynasty person. So the right answer, Haringa dynasty. பிம்பிசாரன் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? ஹரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். So பிம்பிசாரா எந்த வம்சத்தை சார்ந்தவர்? ஹரியங்க வம்சம் நமக்கு கரெக்ட் ஆன்சர். How many of total pagoda of Kattabomman pay the total arrears? How many of the total pagoda of Kattabomman pay the total arrears? 3,310 pagodas, 3,410 pagodas, 3,810 pagodas, 4,120 pagodas. What is the meaning of pagoda of Kattabomman? Pay the total arrears. So, what is the meaning of pagodas? It is the arrears. So, Kattabomman pay the tax to the governor of the period of his period with Tamil Nadu, the total arrears. The best answer is 3,310 pagodas. Kattabomman கட்ட வேண்டிய நிலுவை பக்கோடாக்களாக எத்தனை பக்கோடாக்கள்? 3,310 பக்கோடாக்கள், 3,410 பக்கோடாக்கள், 3,810 பக்கோடாக்கள், 4,120 பக்கோடாக்கள். 3,310 பக்கோடாக்கள் என்றுதான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். சோ இது கட்டபொம்மன் கட்ட வேண்டிய நிலுவை என்னன்னாக்கா வரி செலுத்த வேண்டிய மொத்த வரி செலுத்த வேண்டிய தொகை வந்து 3,310 பக்கோடா சொல்றோம். பக்கோடானாக்கா இப்போ கட்டபொம்மன் என்ன சொன்னாங்க? டாக்ஸ் வந்து டாக்ஸ் அகேன்ஸ்டா வந்து பேசினாங்க இல்லையா, நான் இன்னும் வரி செலுத்தணும் அப்படின்றது. சோ அந்த ஆளுநர் என்ன சொல்ற, கட்டவங்க வந்து கட்ட வேண்டிய தொகையில் இருக்கு அப்படின்றாரு இல்லையா. சோ அந்த கட்டவங்க கட்ட வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னாக்கா பக்கோடாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. 3,310 பக்கோடாக்கள் சொல்றேன். Collector Jackson sent an order to Kattabomman to meet him at Madurai, Panjalankurchi, Ramanathapuram, Srivilliputturu. Collector Jackson sent an order to Kattabomman to meet him at Madurai, Panjalankurchi, Ramanathapuram, Srivilliputturu. So right answer, Ramanathapuram. கலெக்டர் ஜாக்சன் கட்டபொம்மனை வந்து சந்திக்க வேண்டிய இடம் மதுரை, ராமநாதபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, ஸ்ரீவில்லிபுத்தூர். ராமநாதபுரம் கரெக்டான ஆன்சர் சொல்றாங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்ல வந்து
இந்த ஹிஸ்டரி கொடுத்த லெசன் இருக்கு. கலெக்டர் ஜாக்சன் பாத்தீங்கன்னா கட்டவுன் வந்து சந்திக்க வேண்டிய இடம் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல வந்து 5 முறை வந்து அவர் என்ன பண்ணிருக்காருனாக்க கட்டவுனுக்கு வந்து என்ன விஷயத்த சொல்லி வச்சிருக்காரு. இது வந்து இந்த மாதிரி சந்திக்கணும் அப்படின்ட்டு 5 முறை கொடுத்து என்ன பண்ற கட்டவுன் வந்து மறக்கிறார். என்னால சந்திக்கணும் அப்படின்றத வந்து எதிர்க்கிறார். அப்போ கலெக்டர் ஜாக்சன் கட்டவுனை சந்திக்க வேண்டிய இடம் வந்து ராமநாதபுரம். ஆனா கட்டவுன் என்ன பண்ணல, 5 முறை என்ன பண்ற மறக்கிறார். Match the following correct only. Where is split? Movement stop at, non-movement stop at, home rule movement. So right answer home rule movement 1928. So it's not right answer. Non-movement stop at 1923 is not right answer. Movement stop at 1907. So it is the right answer. Where is split? 1905 is not correct answer. So the best answer is movement stop at 1907. So home rule movement is 1923. Home rule movement 1923. So movement stop at 1907. சரியானவை மட்டும் பொறுத்துக. வேலூர் பிளவு, காங்கிரஸ் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கம் 1928 கொடுத்திருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கம் 1923 கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் இயக்கம் 1970 கொடுத்திருக்காங்க. வேலூர் பிரிவு 1905 கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு பெஸ்ட் ஆன்சர் வந்து காங்கிரஸ் இயக்கம். காங்கிரஸ் இயக்கம் தான் வந்து 1907. Who is the commander in the chief of the Vellore Fort was? Who is the commander in chief of the Vellore Fort was? William Bentinck, Sir John Cradock, Tirupur Kumaran, none of this. Who is the commander in chief of the Vellore Fort was? So William Bentinck is not right answer. William Bentinck is one of the Governor General. Sir John Cradock is the right answer. Is the commander in chief the Vellore Fort. So Tirupur Kumaran is not right answer. So the best answer is Sir John Cradock. வேலூர் கோட்டையின் ராணுவ தளபதி வில்லியம் பெண்டிங், Sir John Cradock, திருப்பூர் குமரன் ஏதுமில்லை. வேலூர் கோட்டையின் ராணுவ தளபதி வில்லியம் பெண்டிங் என்ன சொல்லணும்னாக்கா ஜெனரல் கவர்னர் சொல்றோம். Sir John Cradock வந்துதான் the best answer. Sir John Cradock வேலூர் கோட்டையின் ராணுவ தளபதி சொல்றோம். The ministry are resigned along with the remaining. His reason is the ministry had resigned along with the remaining. His reason is Quit Indian Movement, Second World War, Salt Satyagraha. A and C reasons only. The ministry had resigned along with the remaining. His reason is in the durations of Second World War. So Quit Indian Movement, Second World War, Salt Satyagraha. A and C reasons only is the best answer. Second World War. காங்கிரஸ் அமைச்சரவின் பதவி விலகுவதற்கு காரணம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இரண்டாம் உலக போரினால், உப்பு சத்தியாகிரகத்தால், A மற்றும் C காரணங்களால். காங்கிரஸ் அமைச்சரவின் பதவி விலகுவதற்கு காரணம் இரண்டாம் உலக போரினால். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து கிடையாது, உப்பு சத்தியாகிரகம் கிடையாது. சோ இங்க என்ன பேசிக் ஆன்சர் நமக்கு இரண்டாம் உலக போர். What movement had happened that during First World War? Rule movement, Quit Indian Movement, Khilabat movement, all of this. What movement had happened that during First World War? Rule movement. So rule movement is the only movement that during in the world First War. So is the right answer rule movement. முதல் உலக போரின் போது நடைபெற்ற இயக்கம் எது? தன்னாட்சி இயக்கம், வெளியேறு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், கிலாபாத் இயக்கம், அனைத்து இயக்கங்களும். முதல் உலக போரில் நடைபெற்ற இயக்கம் எது சொன்னாக்க தன்னாட்சி இயக்கம் சொல்றோம். காந்தியடிகள் தண்டி யாத்திரையை மேற்கொண்ட ஆண்டு. காந்தியடிகள்
தண்டி யாத்திரையை மேற்கொண்ட ஆண்டு 1930, 1940, 1950, 1920. நமக்கு காந்தியடிகள் தண்டி யாத்திரை மேற்கொண்ட ஆண்டு எந்த ஆண்டு கேட்டாக்க 1930ஆம் ஆண்டு. ஸோ இதை பெஸ்ட் ஆன்சர் சொல்றோம். Which year Mahatma Gandhi undertook the Dandi movement? 1930, 1940, 1950, 1920. Is the best answer 1930. Who is called important freedom fighter? Who is called important freedom fighter? Yes, Satyamurthy, Tirupur Kumaran, Mahatma, Rajagopalachar. The important freedom fighter is the right answer, Satyamurthy. Satyamurthy, the person against the British government, So, he is the rule over of the India, mainly the Tamil Nadu. So, basically, Satyamurthy is very important person for the freedom fighter. விடுதலை போராட்ட வீரர்களில் முக்கியமானவர் சத்தியமூர்த்தி, திருப்பூர் குமரன், மகாத்மா, ராஜகோபாலாச்சாரி. விடுதலை போராட்ட வீரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சத்தியமூர்த்தி அவர் தான் நமக்கு என்னன்னாக்கா முக்கியமான வீரர்கள் இல்ல, சத்தியமூர்த்தி மிக முக்கியமானவர். Which name of the nationalist leader he was killed by Robert William? Which name of the nationalist leader he was killed by Robert William? Kamaraj, Vanchinathan, Annie Besant, none of these. Kamaraj is not involved. Kill the Robert. Vanchinathan is the best answer. Vanchinathan is the mainly involvement. Kill the Robert William. So Vanchinathan main important. ராபர்ட் வில்லியம் டிஆர்டியை கொண்ட தேசிய தலைவர் யார்? ராபர்ட் வில்லியம் டிஆர்டியை கொண்ட தேசிய தலைவர் யார்? காமராஜர், வாஞ்சிநாதன், அன்னி பெசன்ட், யாரும் இல்லை. வாஞ்சிநாதன் தான் நமக்கு ராபர்ட் வில்லியம் டிஆர்டி கொன்ற தலைவர். அதாவது சுதந்திர வீரர்கள் இருக்காங்க இல்லையா, சுதந்திர வீரர்களை ஒரு கூட்டமா சிறையில் அடைப்படும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா மிக உயர்ந்த தலைவர்கள், சுதந்திரத்திற்காக பாடுபடக்கூடிய மிக உயர்ந்த தலைவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வாஞ்சிநாதன். இவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராபர்ட் வில்லியத்தை என்ன பண்றாங்கனாக்கா கொல்லக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு அந்த ராபர்ட் வில்லியத்தை என்ன பண்றாரு, கீழ் பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணம். அதாவது நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதன். Dash was the train center of the main center of the British in Western India. Dash was the main center of the British in Western India. Kolkata, Delhi, Thane, Mumbai. So the best answer Kolkata. Delhi is not answer. Thane to Mumbai, the first railway established from Thane to Mumbai. So the best answer Kolkata. Kolkata is the main center of the British in Western India. French கிழக்கிந்திய கம்பெனியின் மைய இடம் கொல்கத்தா, டெல்லி, தானே, மும்பை. கொல்கத்தா முக்கியமான பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி மைய இடம். Match the following correct only. புலித்தேவர், கட்டபொம்மன், திருப்பூர் குமரன், நீலகண்டன். புலித்தேவர் நெற்கட்டம் செவல், கட்டபொம்மன் 1982, திருப்பூர் குமரன் குயிட் இந்தியன் நான் மூவ்மெண்ட், நீலகண்டன் நான் மூவ்மெண்ட் ஆஃப் சால்ட். The right answer புலித்தேவர். புலித்தேவர் he was specially called as நெற்கட்டம் செவல். பொறுத்துக சரியானது மட்டும். புலித்தேவர், நெற்கட்டம் செவல். கட்டபொம்மன் 1982, திருப்பூர் குமரன் வெள்ளையனை வெளியேறு இயக்கம், நீலகண்டன் உப்பு சத்துழியாமை இயக்கம். புலித்தேவர் நெற்கட்டம் செம்மல் என்றுதான் அழைக்கப்படுகிறார். So the best answer, சரியான ஆன்சர் எதுனாக்கா புலித்தேவர் நெற்கட்டம் செம்மல். புலித்தேவர்னாக்கா நெற்கட்டம் செம்மல் என்று சிறப்பு தன்மையை கொண்டு அழைக்கப்படுகிறார்.
Match the following correct only. புலிதேவர் மைசூர், மருது பாண்டியர் சிவகங்கா, கேரளவர்மா திண்டுக்கல், கோபால் நாயக் மலபார். புலிதேவர், the mainly புலிதேவர் was lived with சிவகங்கா. புலிதேவர் சிவகங்கா. மருது பாண்டியன் திண்டுக்கல், கேரளவர்மா மலபார், கோபால் நாயக் மைசூர். So each and every places the different persons they are living. So புலிதேவர் சிவகங்கா இங்கே கொடுத்திருக்காங்க. புலிதேவர் மைசூர் is not answer. மருது பாண்டியர் சிவகங்கா மருது பாண்டியர் is the best answer. புலிதேவர் மைசூர், மருது பாண்டியன் சிவகங்கா, கேரளவர்மன் திண்டுக்கல், கோபால் நாயக் மலபார். மருது பாண்டியன் சிவகங்கா. கோபால் நாயக்னா திண்டுக்கல், கேரளவர்மன்னா மலபார், புலிதேவர்னா என்ன கொடுத்திருக்காங்க? புலிதேவர். மைசூர் கொடுத்திருக்காங்க. மைசூர் இஸ் நாட் ஆன்சர். சோ மருது பாண்டியன் சிவகங்கா சொல்றோம். Thank you.